வணக்கம். இன்று திருப்பாவை 20வது பாசுரம். எல்லாரையும் ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க? பாவை நோன்பிற்காக அழைத்து செல்லுகிறார்கள். அதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம், மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லா பெண்களுக்கும் நாம் நல்லதை செய்கிறோம், அவர்கள் இறைவனின் திருவருளை பெற்று உய்ய வேண்டும் என்று அவள் எண்ணுகிறாள். நல்லெண்ணம் கொண்டவள் அல்லவா, அதனால் அப்படி எண்ணுகிறாள். இந்த பாடலில் 33 தேவர்கள் இருந்தால் கூட மக்களுக்கு ஒரு துயர் என்று வரும்போது அனைவருக்கு முன்னாலும் சென்று அருள் பாலிப்பவன், அவர்களது துன்பங்களை களைவிப்பவனாயிற்றே நீ. அத்தகு இரக்க குணம் உடைய இறைவன் அல்லவா. அவ்வாறு நீ இருந்தாலும் என்ன செய்கிற? இப்போ தான் தூங்குற. அவ்வளோ பேருக்கும் அழகாக நலங்களை செய்து செப்ப முடையாய் திரளுடையாய், அப்பா சொல்லி மாளாது உன்னுடைய புகழையும் இரக்கத்தையும் கருணையையும் அன்பின் பொழிவையும் எப்படின்னு எங்களால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீ எங்களுக்கு கருணை பொழியக்கூடியவன். இவ்வளவு கருணை பொழியக்கூடியவனே, நீ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? எதிரிகளின் தாக்கத்திற்கு அவர்களை சுட்டெரிக்கக்கூடிய வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன். பயந்துருவாங்க எல்லாருமே. அந்த மாதிரியாக ஒரு இருப்பவனே, துயிலெழாய், எழுந்திரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க? செப்பண்ண மென்முலை, அழகிய தனங்களை உடைய, அழகிய கண்களை உடைய, அழகிய திருவாயை உடைய நப்பின்னையே, நீ என்ன பண்ணுறதுன்னா, நீயும் கண்ணனோட சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற. நீயாவது முதல்ல எழுந்திரித்து எங்களுக்கு கண்ணாடியும் விசிறியும் முதல்ல கொடுத்துட்டு உன்னுடைய மணாளனை எழுப்பி எங்களோடு நீராட வருவதற்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த கண்ணாடி விசிறி? கண்ணாடி அப்படின்னாலே நம்முடைய உள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடியது இல்லையா. அதை காலையில் எழுந்தவுடனே கண்ணாடியில் சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் உள்ளங்கை பார்ப்பார், சில பேர் தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பார். இது மாதிரி நிறைய இருக்குது சென்டிமெண்ட்ஸ். அதனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? கண்ணாடி விசிறி தீய சக்திகளை ஓட்டக்கூடியது. குளிர் கூட அவன் எந்திரிக்கட்டும், எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் அதெல்லாம் எங்களுக்கும் கொடு, கண்ணனுக்கும் கொடு, அனுப்பிச்சி எங்களோட உடனே நாங்கள் போய் நீராடணும். கண்ணனுக்கு அவனுடன் நீராடுவதில், அவனை துதித்து பாடுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பராக்கிரமசாலி, அன்பின் பெருங்கடல், கருணை கடல். அவனை நீ அனுப்பி வைக்காம நீ பாட்டுக்கு தூங்கலாமா? எழுந்திருமா, நீயும் எந்திரி, கண்ணனை எழுப்பி எங்களோட நீராடுவதற்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறான். இந்த பாடலை நாம் பார்க்கலாம். 33 அமரர்க்கு முன் சென்று, 33 அமரர்க்கு முன் சென்று, கப்பம் தவிர்க்கும் கலியே எழுந்திராய், கப்பம் தவிர்க்கும் கலியே எழுந்திராய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு, வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல், செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை, உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை, இப்போது எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய், இப்போது எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஆ
நன்றி. நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம்.